சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீ கூவத்தூரில் என்ன கூத்து அடிச்சுங்கிறது எனக்கு தெரியும். நடிகை தானே கேட்டுக்கிட்டு இருந்த தானே கேட்டான் அந்த ஆள் வெங்கடாஜலம். எனக்கு தேவைன்னு ஒத்த காலம் ஐயோ எனக்கு தேவைன்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். நான் கூவத்தில் இருந்தாலும் பார்க்க போனேன், என்ன பண்ணுறான்னு பார்க்க போனேன். தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூவத்தில் தான் கேட்டான். அப்புறம் அந்த தெரியும் நடிகர் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம் நான் 2 மூணு எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு எல்லா நடிகையும் இருந்தாங்க. அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல, நிறையா இருக்குது. அவனுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணாங்க. பாவம் கணக்கு வழக்கெல்லாம் கிடையாது எதுவுமே. ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜலம் வந்து கேட்டார். பாவம் எனக்கு சின்ன பிள்ளையாதான் வேணும்னு ஒட்டாரம் முடிச்சார். ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் பேச்சாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான். அவளுக்கு 25 லட்சம் கொடுத்து கூப்பிட்டுருந்தாங்க. நானா கிட்ட இருக்கும், நான் தான் பூந்து வந்துட்டு பண்ணாங்க. எங்களுக்குன்னா வேலை அங்கே உள்ளே வைக்கிறாங்க. ஏதோ 2 சோறு போட்டால் கறி திரும்ப வந்துட்டான். என்ன ஆதாரங்குது? ஒரு பொம்பளைகிட்ட போகிறத வந்து நான் பார்த்துட்டே இருக்க முடியும். ஏங்க நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சிவி சண்முகத்தையே பார்த்துருப்பீங்களா, என்ன டான்ஸ் ஆடினாரு. இவர் நம்ம கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார், கூட்டுறவுத்துறை மந்திரி செல்லூர் ராஜ் என்ன பண்ணார், ஒவ்வொரு எம்எல்ஏஸ் என்ன பண்ணாங்கன்னு பார்த்துருப்பீங்கள, என்ன ஆட்டம் ஆடினாங்கிறத. செஞ்சது எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தான் பணம் கொடுத்துருப்பாரு. யார் கொடுக்க போகிறாங்க? பணம் செலவு பண்ணணும்ல, ஆள் வேணும்ல. இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் பேசுகிற ஒரு பேர் ஏவி ராஜு. இவர் யார் தெரியுமா? சேலத்தில் மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக அதிமுகவில் இருந்தவர். கடந்த 17ஆம் தேதி அவருக்கும் சேலம் மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலத்துக்கும் ஒரு பிணக்கு வாய்க்கா தகராறு. அதை தொடர்ந்து அதிமுகவினுடைய தலைமையால் கட்சியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டவர். இப்போ நான் என்ன கேட்குறேன், திரு ஏவி ராஜு அவர்களுக்கும் அவருடைய மாவட்ட செயலாளருக்கும் ஒரு உட்கட்சி பூசல், பிணக்கு, வாய்க்கா தகராறு ஏதோ ஒன்று இருக்குன்னா அவர்கள் இருவரையும் பேசிக்கலாம், தாக்கிக்கலாம், சிறுமைப்படுத்திக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் எதற்காக ஒரு முன்னணி திரைப்பட நடிகையை சிறுமைப்படுத்தி பேசணும்? எதற்காக? அந்த கட்சியிலே எம்எல்ஏ இருந்த ஒருத்தர், ஒரு சமூகத்தினுடைய ஒரு தலைவர், அவரை தமிழ்நாடு அறிந்த ஒரு நல்ல நடிகர், அவரை கேவலப்படுத்தி பேசணும். அப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுறது உட்கட்சி பூசலில் உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருந்த மாவட்ட செயலாளர் அல்ல. அதை சாக்கில் இன்டைரக்டாக இன்னொரு முக்கியமான ஒரு நடிகையை கேவலப்படுத்துறீங்க, இன்னொரு நடிகரை கேவலப்படுத்துறீங்க. அப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்தவங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சாதாரணமாக போயிட்டாங்களா? எந்த கட்சி உங்களுக்கு பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தது? புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் என்ற திரைப்பட நடிகர் தொடங்கிய கட்சி. எந்த கட்சியில் நீங்கள் வேரியஸ் போஸ்டில் இருந்து படிப்படியாக வளர்ந்து வந்தீங்க? செல்வி ஜெயலலிதா அம்மா என்ற திரைப்பட நடிகை தொடங்கிய கட்சியில் தான் நீங்களாம் ஆளானீங்க. நீங்கள் ஆளானதை எல்லாரும் வேடிக்கை பார்த்தாங்க. ஜெயலலிதா அம்மாவே ஒரு நடிகை தான், அவங்களால வளர்த்து விடப்பட்ட நீங்கள் இன்னொரு நடிகை அப்படி போகிற போக்கில் கேவலமாக பேசிட்டு போகிறீங்க. இதை தவறு. இதை போல் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது. உங்களுடைய நோக்கம் என்ன? 2015-16 காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அவர்கள் அங்கே மெரினா பீச்சில் போய் அந்த அம்மா சமாதியில் உட்காந்து தர்ம யுத்தம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணார். சசிகலா அவர்களுக்கு எதிராக அவர் தர்ம யுத்தம் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லா எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு போய் ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க அரசியல் களத்தில், அப்படி குதிரை பேரத்தில் எம்எல்ஏக்கள் விலை போயிடக்கூடாதுன்னு கூவத்தூர் ரெசார்ட்டில் எம்எல்ஏக்களை வந்து அடைச்சி வச்சிருக்காங்கன்னு திரும்ப மீடியாவில் நியூஸில் சொல்லப்பட்டது. அடைச்செல்லாம் வைக்கலப்பா, அவங்க ஜாலியாக தான் இருக்காங்கிறதுக்காக அவங்க வேடிக்கையாக நடனமானதெல்லாம் வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல இப்போ யார் கூட இவர் பிரச்சனைக்கு ஆளானாரோ அவர் அப்போ வந்து எம்எல்ஏவாக இருந்தார், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார் வெங்கடாச்சலம் அவர்கள். அவரும் அந்த இடத்துல இருந்ததாகவும் அவர் அங்கே கூத்து கட்டி அடித்ததாகவும் கூவத்தூரில் அவர் என்னெல்லாம் பண்ணார் தெரியுமா? எனக்கு இந்த நடிகை தான் வேணும்னு அடம் பிடிச்சாருனோ. ஏங்கன்னு கேட்டதுக்கு நான் இதை மட்டும் தான் பண்ணுவேன்னோ, இடையிடையே அவர் அண்ணனோ, அவர் குடிக்கலாம் மாட்டார், நல்லவர்னோ. எப்படி ஒரு நரேட்டிவை செட் பண்ணி கூவத்தூர் நடந்த கூத்த சொல்கிறன்ற பேரில் நீங்கள் இன்னும் ஏதேதோ வம்பு இழுத்து விட்டுருக்கிறீங்க. கொஞ்ச நாளாகவே திரைப்பட நடிகைகளே ஏதோ ஒரு வகையில் சிறுமைப்படுத்துவது, அவங்கள வந்து அப்படி ஈஸியாக சொல்லிட முடியுது. வேறு எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களே அப்படி சொல்லிவிட்டு நம்ம வந்து வெளிப்படையாக வெளியில் அப்படி சொல்லிடவே முடியாதுன்னா சினிமாவிலேருந்து வர்றவங்கள சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படி ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக அவங்க மாறி போயிட்டாங்க. இதை கண்டித்து முதலில் குரல் கொடுத்தவர் உண்மையிலே அவர் வந்து நம்ம வந்து ஆஹா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நபர்னா
அது இயக்குனர் நடிகர் சேரன் அவர்கள் உடனடியாக அவர் எக்ஸ்தலத்தில் சொல்கிறாரு, வன்மையாக கண்டிக்கிறேன், எந்த ஆதாரமும் இன்றி பொது வெளியில் திரைத்துறையினர் பற்றி பெயர் சொல்லி அவதூறு கிளப்பியவரை சட்டமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதோடு விடலை, நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது, அதற்கு ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்காங்க, நடிகர் விஷால், நடிகர் கார்த்தி, அவங்க 2 பேரையும் டேக் பண்ணி நடிகர் சங்கம் இதற்கு தகுந்த பதிலும் நடவடிக்கையும் எடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவர் போட்டார். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுறதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியா எக்கோசிஸ்டமில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அதை கண்டிச்சாங்க. எப்படி நீங்கள் பேச போறீங்கன்னு கேள்வி கேட்டாங்க. அடுத்து 24 சங்கங்களுக்கும் ஒரு தாய் சங்கம் இருக்குன்னா அது பெப்சி. ஃபிலிம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியாவிலிருந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுறாங்க. இன்றைய சமூக வலைதளங்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட திரு ஏவி ராஜு என்பவர் திரைத்துறையை குறித்து சில தரமற்ற அவதூறுகளை கூறியிருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நடந்த போட்டியில் 2017 கூவத்தூரில் நடந்ததாக நடிகை த்ரிஷா அவர்களை சம்பந்தப்படுத்தி ஒரு அவதூறை கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது பல நடிகைகள் என்று பலரையும் நடிகர் திரு கருணாஸ் அவர்களையும் சம்பந்தப்படுத்தி இந்த கீழ்த்தரமான செய்தியை வெளியிட்டுள்ளார். அரசியலில் ஒருவர் தாக்கிக் கொள்வதற்கு அவர்களுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் அரசியல் பிரச்சனைகள் தேவையில்லாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை, கீழ்த்தரமான அவதூறுகளை திரையுலக பெண்கள் மீது சுமத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். இத்தகைய அநாகரிகமான கீழ்த்தரமான செயலை தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் வன்மையாக கண்டிக்கிறோம். பஞ்சாயத்து தலைவரில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் முதல் பாரத குடியரசின் தலைவராக திருமதி முர்மு அவர்கள் வரை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த பாரத தேசத்தில் பெண்கள் மீதும் இவர்களின் பெண்மை மீதும் நடத்தப்படுகின்ற இம்மாதிரியான அவதூறு தாக்குதலை இரும்பு கரம் கொண்டு களைய வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு பணிவுடன் வேண்டுகோள் விடுக்கின்றோம். உண்மையிலே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் ஆர்கே செல்வமணி அவர்களுக்கும் பெப்சி யூனியனுக்கும். இப்படி ஒரு டீட்டெயில்டாக பஞ்சாயத்து தலைவர்லேருந்து பாரதத்தினுடைய பிரசிடென்ட் பதவி வரைக்கும் பெண்கள் உட்காந்துட்டாங்க. அவங்க எல்லாத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க. ஆனால் சக மனிதனுடைய வாயிலிருந்து தப்பிக்க முடியல. ஏன்னா அவங்க கடுமையான ஒரு கண்டனத்தை அவங்க தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு நடிகை த்ரிஷா அவர்களும் உடனடியாக இதை நான் சும்மா விட மாட்டேன், தொடர்ந்து இதை மாதிரி ஒரு சீப்பான பிஹேவியரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவீங்கிறது தெரியுது, இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், என்னுடைய லீகல் டீம் பேசும் என்று அவர்கள் வெளிப்படையாக சொன்னாங்க. சில நாட்களுக்கு முன்பு இதே போல நகைச்சுவை என்ற பேரில் மன்சூர் அலிகான் அவர்கள் பேசிய போதும் இதே மாதிரி கடுமையாக அதற்கு எதிர்வினையாற்றி அவரை மன்னிப்பு கேட்க வைத்தார். இந்த பிரச்சனையின் போதும் துணிச்சலோடு த்ரிஷா அவர்கள் சொல்லிட்டாங்க, உங்களுடைய சீப் பாலிடிக்ஸில் என்ன தொடர்ந்து அவமானப்படுத்திங்கன்னா நான் பேச மாட்டேன், லீகல் டீம் தான் பேசும்னு அவங்க பதிலடி தந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த வீடியோ நம்ம பதிவு பண்ணுறதுக்கு சில நிமிடங்கள் முன்பு இதே ஏவி ராஜா அவர்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதையும் பார்த்துருங்க. வணக்கம். சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை, எந்த இடத்துலையும் சொல்லலை. அந்த செய்தி சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார். அதனால் மீண்டும் அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை, அது அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை நான் மற்ற இடத்துல பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை, எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இது தவறாக சித்தரித்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும் ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசம்மா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் சமூக வலைத்தளம் மூலமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். உண்மையிலேயே எந்த சமூகத்தில் பெண்கள் நாகரிகமாக நடத்தப்படுகிறார்களோ, மதிக்கப்படுகிறார்களோ, அந்த சமூகம் தான் நாகரிகமான வளர்ச்சி அடைந்த முழுமையான மனிதர்கள் வாழக்கூடிய சமூகம்ங்கிறது அர்த்தம். இது கடந்த தலைமுறையில் எப்படின்னு தெரியல, இந்த தலைமுறையில் யாரும் அவ்வளோ சீக்கிரம் பேசி தப்பிக்கவே முடியாது. அவங்க பாமுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, மீமுக்கு பயப்படணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் அப்படி சொல்லவே இல்லை, நான் சொல்லலை, அட்மின் சொன்னாங்கன்னு சொல்லி தப்பிச்சதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு நீங்கள் தப்பு பண்ணால் அதற்கு குறைந்தபட்சமாக நீங்கள் மன்னிப்பாது கேட்டாகணும் என்பது இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் உங்களுடைய குரலை, கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். இனியாவது இதை போன்ற சம்பவங்கள் நடக்காது இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.